Run. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. என்னப்பா ஸ்வீட் அடுக்கி வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்குன்னு சவுண்ட் விடுற? நான் மெதுவா சொன்னா ஈ கொசு காதுல வீந்துற போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக 5 நிமிஷத்தில் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு எப்படி வாய்க்குள்ளே வந்து விட்டுருக்கோம். ஏச்சி தூரம் போ. எங்கள் வீட்டு பூனைக்கு ஊட்ட போகிறேன். சாரி, ஊட்டி விட போகிறேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏய் சாப்பிட்றீ சாப்பிட்றீ. என்ன இது கண்டா எப்படி இருக்குது? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? எனக்கு சாப்பிட்றீ. டேய் சாப்பிட்றீ. வேண்டாம் போ. எனக்கு வேண்டாம் போ. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வேண்டாம் போ. ஹலோ எனக்கு வேண்டாம் போ. ஹலோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? மொல்லமா வர்ற பழக்கமே இல்லையாடா? மொல்லமா வரவே மாட்டியா? சரி இங்க வா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ணலாம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 முட்டை 3 வெங்காயம் வச்சு ஒரு குக் பண்ண போறோங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷை சமைச்சிடுவீங்க, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வெங்காயம் 3 முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க, அது நல்லா காயணும். அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்குன வெங்காயத்தை கொட்ரால போட்டுக்கோங்க. கொட்ராவா? கொட்ரானா என்னதுடா? ஐயோ சாரி, பவுலில் போட்டுக்கோங்க. என்னடா என்னென்ன வளர்ற? ஐயோ ஏதோ ஒன்று கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையை உடைச்சி போட்டுக்கோங்க. முட்டை தானே உடைக்கிற, கல் உடைக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற. முட்டை ரொம்ப கெட்டியா இருக்கு. ஓ, இந்த ஆம்லெட் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு கூட போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா கலக்கோன்னு கலக்கிக்கோங்க. மறுபடியும் நான்ஸ்டிக் தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயை பவுல் ஃபுல்லாக பரவி விட்டுக்கோங்க. அடித்து கலக்குன ஆம்லெட்டை பேனில் போட்டுக்கோங்க. இது பேன் ஃபுல்லாக பரவி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதில் எள்ளு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. இதில் மைதா சேர்த்துருக்கிறதால திருப்பும் போது உடையாது. வாவ், சூப்பராக வந்துருக்கு. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. வாவ், இதை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெந்திருக்கு. இதை இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
பீஸா மாதிரியே வெட்டி எடுத்துக்கலாம். சுகி இப்படி வந்து போகிறேன், செம்மையாக இருக்குல்ல. எங்கள் வீட்டு பூனைக்கு ஊட்ட போகிறேன், சாரி ஊட்டி விட போகிறேன். அண்ணன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏய் சாப்பிட்றீ சாப்பிட்றீ என்ன இது கண்டா இப்படி இருக்குது? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? எனக்கு சாப்பிட்றீ டேய் சாப்பிட்றீ. வேண்டாம் போ. எனக்கு வேண்டாம் போ. எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வேண்டாம் ஹலோ போ. எனக்கு வேண்டாம் போ. ஹலோ. நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக 5 நிமிஷத்தில் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு எப்படி வாய்க்குள்ளே வந்து விட்டுருக்கோம். ஏச்சி தூரம் போ. 5 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SMS ப்ரோஸ். பாய்.